கந்த சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் திருக்கல்யாண நாள். திருக்கல்யாணத்த காண்றதுக்காக நான் போயிருந்தேன். முருகர் அழகா ரெடியாயி சிரிச்சிட்டு இருந்தாரு. பொண்ணு மாப்பிள்ளையுமே ரெடியா உட்கார்ந்திருந்தாங்க. போனதுமே பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் அருமையா நடந்தது. அந்த மாலை மாத்து நிகழ்ச்சி, கல்யாணம் தாலி கட்டுற சிச்சுவேஷன் இது எல்லாமே ரொம்ப கண்ணுக்கு நிறைவாவும், கண்ல தண்ணி வர மாரி இருந்தது. அந்த மாலை மாத்து நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு, நல்லா தீப தூப ஆராதனை அத்தன மக்கள் இருந்தாங்க. நான் முன்னாடி இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு அருள் குடுத்தாரு முருகர். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தீப தூப ஆராதனை பார்த்துட்டு நேரா நம்ம வீட்டு குட்டி முருகர்கள் எல்லாத்துக்குமே நல்லா தலவாழை இலை போட்டு விருந்து படைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே முருகருக்கு நல்ல பூக்கள் எல்லாம் புதுசா போட்டுட்டு தலவாழை இலை போட்டு நான் என்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்றத இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். பாருங்க, டைம் இருந்தா பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து கற்பூர தீப ஆரத்தி காமிச்சிட்டு நேரா அவங்கள உட்கார சொல்லி தலவாழை இலை போட்டு அவங்களுக்கு விருந்து படைச்சு அதுல முதல் வாய் எடுத்து வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம குட்டி ஏஞ்சலினா குட்டி தான் சாப்பிட்டாங்க. ஏதோ முருகரே எனக்கு ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அப்புறம் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு எல்லாம் சொல்லிட்டு நேரா அவங்கள சாப்பிட சொன்னேன். அவங்க சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு உண்மையிலே எனக்கு அவ்வளோ எனக்கு என் பெருமான் முருகன் ஆறு முகனே வந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் பெரியவங்களும் வீட்டு பக்கத்தில் இருந்த பெரியவங்களும் வந்தாங்க, அப்பா அம்மா வந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு மேலே என்னோட விரதத்தை நான் வந்து அந்த முருகர் முன்னாடி உட்காந்து அந்த ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கும் போது இந்த வருஷம் நம்ம நடக்கக்கூடிய எல்லாமே எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு வெற்றிவேல் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். ஓகேங்க, பாய்ங்க.